பாவத்தை சுமந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக பரிசுத்த வாரத்தின் பரிசுத்த வியாழக்கிழமையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி முன்பு வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி மார்க்கெழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 26வது வசனம் முடிய அதிலே காலத்தின் அருமையை கருதி 22லிருந்து 24 முடியுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சரச பழத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, 2025வது ஆண்டு தொடர்காலத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கவும் சிலுவையின் அடிவாரத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே ஜெபத்திலேயும் தியானங்களை வார்த்தைகளை தியானிப்பதிலும் நேரத்தை செலவிடுவதற்கு ஆண்டவர் தந்து வருகிற மேலான கிருபைக்காய் நன்றி. குறிப்பாக தவகாலத்தில் மிக முக்கியமான கட்டத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, நீர் பஸ்கா விருந்தை ஆசரித்த திருநாளை நாங்கள் நினைவு கூற ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பேற்பட்ட நாளிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். சுவாமி, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற வாக்கை எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்துகின்றோம். சுவாமி, ஆமாண்டவரே, உன் வார்த்தையின் மேல் உள்ள நேசத்தாலும் தாகத்தாலும் இதோ உடைய திருவீட்டிலே காத்திருக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நிறைவாய்த்தான் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உலகத்தின் சவால்களை நாங்கள் ஜெயித்து வாழ ஆண்டவர் கிருபை புரியும். இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு பெரிய வியாழன் அப்படி என்ற நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இதற்கு இன்னொரு பெயரை சொல்ல மாண்டி தாஸ்டே. மாண்டி தாஸ்டே என்று சொன்னால் மாண்டி என்கிற லத்தீன் வார்த்தைக்கு மேண்டேட்ரம் என்று பொருள். மேண்டேட்ரம் என்று சொன்னால் கமாண்ட்மெண்ட் அப்படி என்ற அர்த்தம். ஆகையினால் இந்த நாளை கட்டளை
வியாழன், கட்டளை வியாழன் அப்படி என்று அழைக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளை வியாகுல நாள், வியாகுல நாள் என்று அழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுவது, கைது செய்யப்படுவதற்கு முந்தைய இரவிலே அவர் பஸ்காவை ஆசரிக்கிறார், அடுத்து ஜெபிக்கிறார். அதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. ஆகவே வியாகுல நாள் அப்படி என்று இந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தான் தம்முடைய சீடர்களுடன் பஸ்கா விருந்தை ஆசரித்தார். கடைசியாக பஸ்கா விருந்தை ஆசரித்த ஒரு திருநாள் தான் இந்த கட்டளை வியாழன் என்று அறியப்படுகின்ற இந்த வியாழக்கிழமை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 14வது அதிகாரம், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பஸ்கா அப்படி என்று சொன்னால் என்ன? பஸ்கா பண்டிகை அப்படி என்று சொன்னால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கின்ற போது கடவுள் மோசேயை அனுப்பி பார்வோனிடத்திலே பேச வைக்கிறார். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை அனுப்பிவிடுங்கள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்களுக்கு மோசையை கொண்டு கடவுள் கேட்க வைக்கிறார். ஆனால் பார்வோன் அனுமதி மறுத்துக் கொண்டே இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கடவுள் வாதைகளை அனுப்புகிறார். கிட்டத்தட்ட 9 வாதைகளை அனுப்புகிறார். இந்த வாதையினால் பாதிக்கப்படும் போது மாத்திரம் அவர் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுவார். இந்த வாதை நீங்கின உடனே விட முடியாது என்று மறுத்து விடுவார். கடைசியாக உள்ள வாதை தான் என்ன வாதை என்று சொன்னால் தலை பிள்ளை சங்காரம். எகிப்திலே இருக்கிற மக்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற எகிப்தியருடைய குடும்பங்களிலே இருக்கிற தலை பிள்ளைகள், வீட்டிலே வளர்க்கிற மிருக ஜீவன்களுடைய தலையீட்டுகள் அனைத்தையும் சங்கார தூதனை அனுப்பி சங்காரம் செய்கின்ற ஒரு நிகழ்வு. அதற்கு முன்பாகத்தான் கடவுள் தம்முடைய மக்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பஸ்கா பண்டிகையை, பஸ்காவை நீங்கள் ஆசரியுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார். அது என்ன அப்படி என்றால் என்ன? நம்முடைய ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டை, வெள்ளாட்டையோ அல்லது செம்மறி ஆடையோ எடுத்து என்ன செய்ய வேண்டும்? அதை அடித்து அதை புசிக்க வேண்டும். ஆட்டினுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே தடவ வேண்டும். அதனுடைய பகுதிகளை சுட்டு சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிட வேண்டும். அதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படி என்று கடவுள் சொல்கிறார். பாருங்கள், யாத்ராகமம் 12வது அதிகாரம், இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி, யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம் எப்படி என்று சொன்னால், அறையில் கச்சையை கட்ட வேண்டும். அடுத்ததாக கால்களிலே செருப்பை அணிய வேண்டும். அடுத்ததாக கைகளிலே தடியை பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து எப்படி சாப்பிட வேண்டும்? விரைவாய், வேகமாய், வேதம் சொல்கிறது தீவிரமாய் சாப்பிட வேண்டும். பயணத்திற்கு ஆயத்தப்படுகின்றவன் எப்படி இருப்பானோ அந்த நிலையிலே இருந்து கொண்டு இந்த உணவை
கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், அதோடு கூட ஆட்டினுடைய பகுதிகளை சுட்டு சாப்பிட வேண்டும். அப்போ சங்கார தூதன் நடுராத்திரியில் வருவான். யாருடைய வீட்டில் நிலைக்கால்கள் ஆட்டினுடைய ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடை சங்கார தூதன் டச் பண்ண மாட்டான். அப்படியே நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா விருந்தை புசித்தார்கள். ஆட்டினுடைய ரத்தத்தை வாசலில் நிலைக்கால்களிலே தடவினார்கள். சங்கார தூதன் கடந்து சென்று எகிப்தினுடைய குடும்பங்களில் உள்ள தலையை பிள்ளைகள் அனைத்தையும் அழித்து போட்டான். விலங்குகளுடைய தலையீட்டுகளையும் அழித்து போட்டான். ஒரே கூக்குரல், ஒரே அழுகை, ஒரே ஆர்ப்பாட்டம் அங்கே நடக்கிறது. இந்த சூழ்நிலையிலேதான் அன்பானவர்களே பார்வோன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மோசேயை அழைத்து யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனம், என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படி என்று அனுமதி கொடுக்கிறான். அதாவது பஸ்கா விருந்தை ஆசரித்த மறுநாள் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஏத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மாபெரும் விடுதலை கிடைக்கிறது. அதாவது பஸ்கா ஆசரித்த மறுநாள் அவர்களுக்கு புது வாழ்வுக்கான வாசல் திறக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பஸ்கா விருந்து என்பது சாதாரணமானதல்ல. அது புது வாழ்வு தருகின்ற விருந்து. அது புது வாழ்வு தருகின்ற விருந்து என்ற மாபெரும் உண்மையை இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். அதே பஸ்காவை, மக்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்த பஸ்காவை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முன்பாக கடைசியாக தம்முடைய சீடர்களுடன் ஆசரிக்கிறதை நாம் மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மார்க்கு 14வது அதிகாரம் 22வது வசனம், 22வது வசனம், 23வது வசனமும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்ததை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அங்கே பணம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கிறார். பஸ்காவை ஆசரித்து அங்கே இருக்கிற அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார். ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். இது என்னுடைய திரு சரீரம். அங்கே இருந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஆண்டவர் காண்பித்து சொல்லுகிறார். பாத்திரத்தை எடுத்து காண்பித்து சொல்லுகிறார், இது என்னுடைய திரு ரத்தம் அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதன்படியே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே பிக்க கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி மக்களுக்கு ஒரு புது வாழ்வை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் வேதம் அருமையாக சொல்லுகிறது. பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது பொலிவுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் புதிய வாழ்வை, கடவுளுகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விருந்திலே, பஸ்கா விருந்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவ மன்னிப்புக்கான வழியை ஆண்டவர் நமக்கு எவ்வளவு சுலபமாக்கி இருக்கிறார் என்ற மாபெரும் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணராத மக்கள் தான் இந்த பஸ்கா விருந்திலே அல்லது திரு விருந்திலே அல்லது நற்கருணை என்று அழைக்கப்படுகின்ற விருந்தை மேன்மையை உணராதவர்கள் தான், அதன் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காகவும் விடுதலை வாழ்வுக்காகவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆசரித்த பஸ்கா விருந்து சாதாரணப்பட்ட விருந்தல்ல, அது புது வாழ்வை அருள்கின்ற விருந்து என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் அப்படி என்று சொல்கிறார். அதான் 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித இக்னேசியஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த பஸ்கா விருந்து அருமையாகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த திருவிருந்து, இந்த ஐக்கிய விருந்து சாதாரணப்பட்டதல்ல, சாவாமைக்குரிய மருந்து அப்படி என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய விருந்து, இந்த திருவிருந்து சாதாரணமானது அல்ல. நமக்கு புது வாழ்வை அளிக்கவல்ல விருந்து. சாதாரணமான உணவல்ல, தன்னுடைய சரீரத்தினாலும் தன்னுடைய இரத்தத்தினாலும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற விருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார பூதலிருந்து காப்பாற்றியது. அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை சுத்திகரிக்கிறது. அடுத்து இரண்டாவதாக, முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் ஏற்படுத்திய பஸ்கா விருந்து புது வாழ்வு தரும் விருந்து. இரண்டாவதாக, இது சாதாரணமானதல்ல, உணர்வு தரும் விருந்து. உணர்வு தரும் விருந்து. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். உணர்வு தரும் விருந்து. எதை குறித்து உணர்வு? பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களோடு பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து காண்பித்து இதனுடைய சரீரம் என்று சொல்வதற்கு முன்பாக, பாத்திரத்தை எடுத்து காண்பித்து இதனுடைய திருரத்தம் என்று சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நடக்கப் போகின்ற ஒரு கசப்பான நிகழ்வு, இதில் இருக்கிறவர்களில் ஒருவர் செய்ய போகின்ற தவறான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உங்களில் இருக்கிறவன் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் அப்படி என்று சொல்றார். அப்போதான் சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அப்பந்தான் உணர்வு வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள், நானோ அப்படி என்று கேட்கிறார்கள். தங்களை அவர்கள் சோதிக்கிறார்கள், தங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், கடவுளுடைய விருந்து, இந்த பஸ்கா விருந்து சாதாரணமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிய வைக்கின்ற ஒரு விருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் போது மிக அருமையாக, மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை
நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப சோதித்தறிய வேண்டும். சோதித்து அறிந்து பாவங்கள் ஏதோவிலும் உண்டோ என்று உணர்ந்து அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதன் பிறகுதான் பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். சோதித்தறிவதற்கான வாய்ப்பை தான் எப்போது நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் பாவ அறிக்கையின் போது நாம் பெறுகிறோம். ஆனால் நாம் அதனுடைய சீரியஸ்னஸை நாம் அநேக நேரத்தில் உணர்கிறதில்லை. சில நேரத்தில் சிலர் ஓடி வருகிறார்கள். இந்த பாவ அறிக்கை முடிந்து திருவிருந்து ஆர்டர் ஆஃப் அந்த சர்வீஸ் எல்லாம் முடித்த பிற்பாடு பந்தி நேரத்தில் ஓடி வருகிறார்கள், செருப்பு காட்டி போடுகிறார்கள். இங்க வருகிறார்கள். ஒரே வருகிறதான், ஒரே வார்த்தை தான். எங்கதான் கர்த்தரின் பந்திக்கு வருகிறார்கள். இப்போது சொல்லுங்கள், அவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. திருச்சபை ஒழுங்கு பிரகாரம் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. பாஸ்டருக்கு வேற வழி இல்லை. சில நேரத்தில் இருக்கிறதே 10 பேர். 10 பேர்ல இன்னொருத்தார் கோவிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க வேண்டியது போதகருடைய தலையாக இருக்கிறது. அப்போ உணர்வு தருகின்ற விருந்து அந்த பந்தியிலே பங்கெடுப்பதற்கு முன்பாக தன்னை குறித்து என்ன செய்யணும்? உணரணும். அதான் சொல்லுங்க, சீடர்களுக்குள்ள உங்க உணர்வு வந்துச்சு பாருங்க. ஒவ்வொரு காட்டி கொடுப்போம் அப்படின்ற மாத்திரத்திலே நானோ என்று ஒவ்வொருவரும் தங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள், தங்களை சோதித்தருகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும்தான் எப்படி இருக்கிறான்? அமைதியாக இருக்கிறான். அமைதியாக இருக்கிறான். ஏன்னா அவன் தான் என்ன செய்ய போகிறான்? காட்டி கொடுக்க போகிறான். அப்ப பாவத்தை குறித்து, தவறை குறித்து உணர்வடையாமல் பந்தியிலே பங்கெடுப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்பதை இந்த யூதாசுடைய வாழ்க்கையின் மூலமாக மிக தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் பந்தியிலே பங்கெடுக்கின்ற போது நம்மை குறித்த ஒரு உணர்வு, ஒரு சோதி தருகின்ற ஒரு பண்பு நமக்கு வேண்டும். ஒரு சீஷர்களை பாருங்க, உணர்வே இல்லை. அவர்கள் இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அறியாமலே எங்க போயிட்டு இருக்கிறாங்க? எம்மாவூருக்கு போய்விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது உணர்வடைந்தார்கள்? அப்பம் விற்கும் போதுதான் அவர்கள் உணர்வடைந்தார்கள். ஆகா, உயிர் தெழுந்த ஆண்டவர் எல்லாம் அப்படியே இல்லை என்று அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகவே இந்த விருந்து சாதாரணமான விருந்தல்ல, அது உணர்வு தரும் விருந்து. சீடர்கள் கேட்டார்கள், நானும் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுக்கின்ற போது நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். எந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் வீழ்ந்திருக்கிறேன், அப்படி என்பதை நான் சீர்தூக்கி பார்த்து கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவது, இது 22வது வசனம், 23வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். 24வது வசனம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அப்போ இது சாதாரணப்பட்ட விருந்தல்ல, புது உடன்படிக்கையின் விருந்து. அல்லது இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நினைவு கூறுதலின் விருந்து என்று கூட நாம் சொல்ல முடியும். புது உடன்படிக்கையின் விருந்து. ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் சரீரம், வாங்கி புசியுங்கள், இது என் ரத்தம், இதிலே வாங்கி பருகுங்கள். கடைசியாக சொல்லுகிறார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் புது உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற ஒரு விருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்ற வார்த்தை அல்லது சொல்லாமல் யார்? அசீரியர்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்தினதாக கூறப்படுகிறது. மனித உறவுகள் ரெண்டு வகை. ஒன்று இரத்த உறவுகள், இரண்டாவது ஒன்று திருமண உறவுகள். இந்த இரண்டு உறவுகளையும் கடந்த உறவினுடைய பெயர் தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை உறவு. அது என்ன உடன்படிக்கை உறவு? அசீரியர்கள் மன்னர்கள் என்ன சொன்னார்? அசீரியருடைய மரபுகள் இப்படி என்ன சொன்னார்? மன்னன் என்ன சொன்னார்? நான் உங்கள் அரசனாயிருப்பேன், நான் உங்கள் அரசனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும். அது உடன்படிக்கை, உடன்படிக்கை உறவு. இங்கே இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை அப்படி என்று சொல்கிறார். அது எப்படி? நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள், நீங்கள் என் ஜனம். அப்படி என்ற ஒரு புதிய உறவை, ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த திருவிருந்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் வருகின்ற போது, இதிலே பங்கெடுக்கின்ற போது ஒரு காரியத்தை எப்பொழுதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது எது? கிறிஸ்துனுடைய சரீரம், கிறிஸ்துனுடைய இரத்தம். அப்படி என்று உணர்வு வருகின்ற போது நாம் என்ன நினைக்கணும்? கடவுள் என் ஆண்டவர், என் தேவன், நான் அவருடைய மக்கள், நான் அவருடைய பிள்ளை. அப்படி என்ற ஒரு சிந்தனை எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். அதான் இது புது உடன்படிக்கையின் விருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது நினைவு கூறுதல் என்றும் தான் சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படி என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த விருந்திலே, திருவிருந்திலே அல்லது ஐக்கிய விருந்திலே அல்லது கர்த்தருடைய பந்தியிலே, ராப்போஜனத்திலே நாம் பங்கெடுக்கின்ற போது என் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய சரீரத்தை பீக்க கொடுத்து, சரீரத்தில் இந்த ரத்தத்தை சித்த கொடுத்திருக்கிறார். அவர் என் கடவுள், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஜனம். அப்படி என்ற உணர்வோடும் நினைவு கூறுதலோடும் பங்கெடுப்போம் என்று சொன்னார். இந்த விருந்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிற பேராசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இதை அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல், இதனுடைய மேன்மையை நாம் உணராமல் அநேக நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த விருந்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு வாரம் எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்ன இப்போ நம்முடைய காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி உதாசீனப்படுத்திவிட்டு உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே போல அநேக நேரத்தில் ஏனோ தானோ என்று வந்து அதிலே நாம் பங்கெடுத்து நாம் கடந்து செல்கிறோம். வேதம் எச்சரிக்கிறது. பவுலடிகளார் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்?
தன்னைத்தான் சோதித்தறிந்து இதுல என்ன செய்ய கடவர்? இதுல பங்கெடுக்க கடவர். அதை அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணி இருக்கிற என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் எச்சரிக்கிறார் பாருங்கள். அதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 குந்தைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி 29வது வசனம். எண்ணத்தினால அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அடுத்து 30வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனராயிருக்கிறார்கள். பாருங்க எப்படி எச்சரிக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறார்? வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். மரணத்தையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்படி என்று எச்சரிக்கிறார். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு. ஆனால் இதெல்லாம் அநேக நேரத்தில் நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. இதுல நான் இங்க பொறுப்பேற்ற போறது இப்ப நான் நன்மையில தான் கண்டுகொண்டேன். திடப்படத்திலே இருக்காம திருவிருந்து என்னவென்று தெரியாமலேயே விருந்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள், பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்போ இதனுடைய என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த விருந்தினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது திருமண வீட்டு விருந்தல்ல, அல்லது பர்த்டே விருந்தல்ல, அல்லது வேறு எந்த வகையான விருந்தல்ல. மற்ற விருந்துகள் எல்லாம் ஆடுகள் அடிக்கப்படும், கோழிகள் அடிக்கப்படும். ஆனா இந்த விருந்திலே நமது ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்திருக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை சித்த கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு கருத்தாய், எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு பயபக்தியாய், எவ்வளவு ஆயத்தமாய் நாம் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடல் 446 47வது பாடல் நினைக்கின்றேன். 453வது பாடல், 453வது பாடல். அந்த பாடலை எழுதியவர் யார்? அந்த பாடலை எழுதியவர் யார்? மரியன் உபதேசியா. ஒரு சாதாரணமான உபதேசியா, ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப தாழ்மையான மனிதர், கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மனிதர். திருநெல்வேலி மாவட்டம், அன்றைக்கு தூத்துக்குடி, தென்காசி இதெல்லாம் ஒரே மாவட்டமாக இருந்தது. 7000 பண்ணை என்ற இடத்துல ஒரு சபையில ஒரு ஊழியர், ஒரு போதகர் கூட கிடையாது, ஒரு சாதாரண ஒரு எளிய கேட்டகிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்கள், எளிய ஊழியராக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 7000 பண்ணை. அப்போ கம்யூனியனுக்கு எப்பாவது ஒரு முறை தான் பாஸ் வருவார். 2 மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் கம்யூனியன் கொடுக்க வருவார். அப்படிதான் வர முடியும் அன்றைக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலை 7000 பண்ணையிலே இந்த மரியம் உபதேசியார் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை, அந்த சபையிலே ஒரு மூப்பர் இருந்தார். அவருடைய பேர் என்னவென்று சொன்னால் ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் ஒரு மூப்பர். அவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு. யாருக்கும்? மரியம் உபதேசியாருக்கும் சபை மூப்பர் ஞானப்பிரகாசத்துக்கும் ஒரு 2 மோதல், கருத்து மோதல்கள் கோலிச்சுட்டு அவர் போனார். அப்போது திடீரென பாஸ்டும் சொல்லுகிறார், 6 பாஸ்ட் சொல்லுதா, நான் உங்க சர்ச்சுக்கு இந்த வாரம் திருவிருந்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரியம் உபதேசியார் எல்லாருடைய வீட்டுக்கு போய் சொல்லுகிறார், நாளைக்கு சண்டே பாஸ்ட் வராது, திருவிருந்து உண்டு, நீங்க எல்லாரும் ஆயத்தமாய் வாருங்கள். இந்த ஞானப்பிரகாசத்துக்கு வீட்டுக்கும் போய் சொல்லுகிறார். ஞானப்பிரகாசம் சொல்லிட்டார், போங்கய்யா, நான் உங்க என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் திருவிருந்து எடுக்கலாம், நான் வரமாட்டேன், நீங்க போங்கய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். மரியம் உபதேசியாருக்கு ரொம்ப வேதனையோடு தான் வந்தார். இருந்தாலும் நம்பிக்கை, மறுநாள் நிச்சயமாய் எதற்கு வருவார்? திருவிருந்து ஆராதனைக்கு
வருவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. பாஸ்டம் வந்தாரு, ஆராதனை செகண்ட் பெல் அடிச்சு ஆராதனை துவக்குவது, பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். ஆனால் யார காணோம்? ஞான பிரகாசத்தை காணோம். ஞான பிரகாசத்தை காணோம். இவருக்கு பதட்டமாக இருக்கிறது. ஞான பிரகாசம் இல்லாம அப்படி என்ன ஒரு ஐக்கிய விருந்து, அப்படி என்ன ஒரு விருந்து, ஐயோ அவரும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாரு அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பாஸ்டரிடத்தில் அனுமதி வாங்கி, ஞான பிரகாசம் வரல, நான் என்னால போய் என்ன செய்து வரேன் பார்த்துட்டு வரேன், அப்படியே போறார், வயலினோட போறார். அங்க போய் கட்டுனா ஞான பிரகாசம் என்ன செய்யல, கதவே திறக்கல. அவ்வளவு கோபம், அவ்வளவு வைராக்கியம். திறக்கவே இல்லை, கதவு திறக்கவே இல்லை. ஆனாலும் மரியின் உபதேசம் என்ன செய்தார் தெரியுமா? நான் கொண்டு சென்ற வயலின் எடுத்தார். அருமையான பாடலை, இந்த பாடலை ஏற்றி பாடினார். எப்படி பாடினார்? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, தெரியுமா தெரியாதா? சேர்ந்து பாருங்க. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. அல்ல இரண்டாவது சரணத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான சரணம். ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்து திரு சரீரமல்லோ, பாவமான கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரன் ஜீவ அப்பத்தை தந்து அவருடன் என்று பிழைத்தீர கர்த்தரின் பந்தி. பாருங்க, அருமையை சொல்றத நான் முல்லை சொன்னேன். திருவிருந்து, பஸ்கா விருந்து ஜீவன் அருள்கின்ற, புது வாழ்வு தருகின்ற விருந்து. அதான் சொல்கிறார் அந்த பாடல்ல. பாருங்க, ஜீவ அப்பம் அல்ல, சாதாரண அப்பம் அல்ல. அது எப்பேற்பட்ட அப்பம்? ஜீவ அப்பம். அது மட்டுமல்ல, அது எப்படி? கிறிஸ்துவின் திரு சரீரம். உனக்காக பிக்கப்பட்டவர்ப்பா. பாவம் இன்னும் கல்லாய் இருக்கிறாய். அடுத்து சொல்லுகிறார், தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கடவுளோடு காலா காலமாய் நீ வாழ்ந்திட. எங்க வா, எங்க வா? கர்த்தரின் பந்திக்கு வா. நீ கடினமான இருதயத்தோடு நீ இருக்காதே, வைராக்கியத்தோடு இருக்காதே, பகை உணர்வோடு நீ இருக்காதே, கசப்பை வைத்துக் கொண்டிருக்காதே. அருமையான வாய்ப்பை நீ இழந்து போவாய். அப்படி என்று தன்னுடைய வயலினை இசைத்து பாடினார். பூட்டிய வீட்டிற்கு முன்பாக என்று பாடினார். இந்த பாடல் யாரை தொட்டது? ஞான பிரகாசம் அவர்களை தொட்டது. ஞான பிரகாசம் அவர்களை தொட்டது. அவர் திருவிருந்துக்கு வந்து, அவர் வெளியே வந்து மரியின் உபதேசியாரை கட்டி அழைத்து ஆயத்தமாகி எங்கே வந்தார்? ஆலயத்துக்கு. அந்த பாடல் கடைசியில பாருங்க, பாடல் எழுதிய பேர் மா ஊன்னு போட்டு பாருங்க. மா மரி உபா அப்படின்னு என்னது? மரியன் உபதேசியார். பல பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு சாதாரண கேட்டகிஸ்ட். இப்பேற்பட்ட பாருங்க, ஊரில் வந்து எவ்வாறு கர்த்தருடைய பந்தியின் மேன்மையை அவர் உணர்த்தி இருக்கிறார். நாம் அவர்களே பஸ்கா திருநாளிலே, பஸ்கா விருந்திலே பங்கெடுக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாகவே எந்த உணர்வுகளோடு, எந்த சிந்தனைகளோடு இந்த விருந்திலே
பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உய்த்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.